all, welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம CLIL இந்த சப்ஜெக்ட் language across the curriculum, அதாவது content and language integrated learning பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். CLIL கீழ CLIL method of teaching அப்படினா என்ன, இதுல என்ன டீச்சிங் மெத்தட் யூஸ் பண்றாங்க, அத தவிர என்னென்ன லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் இதல இன்வால்வ் ஆகுது, அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் CLIL, டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டகிரேட்டட் லேர்னிங் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இட் வில் பி அ சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ஃபார் அவர் சேனல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ CLIL, ஸோ கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டகிரேட்டட் லேர்னிங். ஸோ இட் கம்ஸ் அண்டர் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா CLIL அப்படின்னா கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் ஆர் கெட்டிங் இன்டகிரேட்டட். என்ன கண்டென்ட் படிக்கிறோம், ஸோ என்ன கண்டென்ட், அந்த மெயினாக என்ன சொல்லித்தர போகிறோம், ஸோ தட் இஸ் கண்டென்ட், ரைட்? ஸோ அதுவும் லாங்குவேஜையும் இன்டகிரேட் பண்ணுறோன்னா ஜாயின் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் CLIL. ஸோ எனி ஆக்டிவிட்டி இன் விச் அ ஃபாரின் லாங்குவேஜ் இஸ் யூஸ்ட் அஸ் அ டூல் இன் த லேர்னிங் ஆஃப் அ non-language subject, in which both language and the subject have a joint role. So that is CLIL. So இதில் வந்து both வந்து நம்ம லாங்குவேஜையும் சொல்லித்தரோம் and also கண்டென்ட்டையும் சொல்லித்தரோம். இந்த CLIL பொறுத்த வரைக்கும் it was given by David Marsh in 1994. So here in content is the center. So content மையமாக வச்சு we are going to give the language skills, language அந்த மொழியும் சொல்லித்தர போகிறோம். ஆனால் கண்டென்ட்டும் அதில் நம்ம வந்து டீச் பண்ணோம். அது கூட கல்ச்சர், ஸோ அதுவும் முக்கியம். அந்த 3 C's படித்தோம் இல்லையா? ஸோ இங்கே கண்டென்ட்டை வச்சு நம்ம எல்லாமே சொல்லித்தரோம். காக்னிஷன் அது தவிர திங்கிங் ஸ்கில், மைண்ட் லெவல் திங்கிங் ஸ்கில்ஸ் அதுவும் இருக்கும் இந்த CLIL. CLIL மெத்தட் ஆஃப் டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன டீச்சிங் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டென்ட் ரிலேட்டட் வொக்காபுலரி யூஸ் பண்ணுறாங்க. அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட், இப்போ இங்கிலீஷில் நீங்கள் தனியாக ஒரு லாங்குவேஜாக படிக்கும்போது அது ஒரு மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரியில், போயத்தில் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற மாதிரி தான் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டாக சொல்லி தருவீங்க. அதே வந்து இப்போ வந்து ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சயின்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா சயின்ஸ் தான் அங்கே கண்டென்ட். ஸோ சயின்ஸ் ரிலேட்டட் வொக்காபுலரினா இப்போ சயின்ஸ் பயாலஜி ரிலேட்டட் வேர்ட்ஸு. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அது ஒரு வேர்டு, பட் அது வந்து சயின்ஸில் தான் ஒரு இங்கிலீஷ் படிக்கும்போது தனியாக ஒரு சப்ஜெக்டாக வராது. ஸோ இது மாதிரி டெக்னிக்கலான வேர்ட்ஸ், த கண்டென்ட் ரிலேட்டட் வொக்காபுலரி வந்து டெவலப் ஆகும். ஸோ தட் இஸ் CLIL. ஸோ அந்த வொக்காபுலரி வந்து நீங்கள் தனியாக ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் படித்தா டெவலப் ஆகாது. நீங்கள் அந்த சயின்ஸ் சப்ஜெக்டில் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை வச்சு படிக்கும்போது யூ டென் டு கெட் இப்போ எவாப்ரேஷன், அசிமுலேஷன், ஸோ இது எல்லாமே கண்டென்ட் ரிலேட்டட் வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லித்தரணும் குழந்தைங்களுக்கு. எக்ஸ்பிளனேஷன், டிஸ்கஷன் அண்ட் ரைட்டிங் அபவுட் த கண்டென்ட் சம்மந்தமான எக்ஸ்பிளனேஷன், டிஸ்கஷன் அண்ட் ரைட்டிங் இருக்கணும். அண்ட் டிஃபைன் த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா காக்னிஷன் நம்ம அந்த ஃப்ளோ சார்ட்லேயே பார்த்தோம். ஸோ அது வந்து நீங்கள் 10 மார்க்கில் கேட்டிங்கன்னா அந்த டயக்ராம் வரைஞ்சிங்கனாலே இட் வில் பி ஈஸி ஃபார் யூ ரேதர் தென் ரைட்டிங் மோர். ஸோ அந்த மாதிரி டயக்ராமேட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மோர் மார்க்ஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு டெவலப்பிங் ஸ்கில்ஸ் நிறைய டெவலப் ஆகும் இந்த டைப் ஆஃப் மெத்தட் ஆஃப் லேர்னிங்கில். லாங்குவேஜ் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும் இதில், லாங்குவேஜுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஏன்னா கண்டென்ட்டுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி லாங்குவேஜுக்கும் இங்கே எப்படி இந்த மெத்தடில் இருக்கணும். ஏன்னா லாங்குவேஜும் நம்ம டெவலப் பண்ணணும். இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் லாங்குவேஜும் அந்த இடத்துல நம்ம வந்து டெவலப் பண்ணணும். அப்போ தான் வந்து அவனால் சயின்ஸ் படிக்க முடியும். ஸோ அதனால் இங்கிலீஷில் லிசனிங் ஸ்கில், ரீடிங், இங்கிலீஷில் ரீட் பண்ணுறது, இங்கிலீஷில் பேசுகிறது, இங்கிலீஷில் எழுதுறது, ஸோ இதில் எல்லாமே வந்து சொல்லி தருவாங்க. இந்த லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ். ஸோ டேவிஸ் in 2003 he shared the shared adjunct and theme based model for this. and also learning activities பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இந்த டைப் ஆஃப் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு செஞ்சுட்டு வர சொல்கிறது, இல்லை ஒரு ப்ராப்ளமை கொடுத்து அவங்கள வந்து இது பண்ண வைக்கிறது, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் இதில் வரும். ஆக்சுவலாக கிளாஸ் குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறது, லீட் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுறது, கான்வர்சேஷன் இன் பேர்ஸ், 2 பேர் ஒரு டாப்பிக்கை கொடுத்து டிஸ்கஸ் பண்ண சொல்கிறது,
போஸ்டர் மேக்கிங் பண்ணுறது, ஓரலாக ஒரு டாபிக் கொடுத்து ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ண சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸை. கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் ஆகும். அதனால் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், குரூப் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கனால கோஆப்ரேட்டிங் லேர்னிங் இருக்கும் இந்த டைப் ஆஃப் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கில். அண்ட் ஆல்சோ கண்டென்ட் கொஷின்ஸ் நிறைய நம்ம வந்து கேட்கலாம். டீச்சிங் ஒக்காபுலரி டெவலப் ஆகும். அண்ட் ஆல்சோ மோட்டிவேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இந்த மெத்தட் ஆஃப் லேர்னிங்கில். கம்மிங் டு த டைப்ஸ் ஆஃப் சிஎல்ஐஎல், என்னென்ன டைப்ஸ் இருக்குது? 3 டைப்ஸ் தான். ரிமெம்பர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சிஎல்ஐஎல், செகண்ட் இஸ் ஹார்ட் சிஎல்ஐஎல், தேர்ட் இஸ் மாடுலர். சாஃப்ட், ஹார்டு, மாடுலர் சிஎல்ஐஎல். ஸோ லாங்குவேஜ் ஆர் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் சிஎல்ஐஎல்ல எதனால் அதை சாஃப்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் லாங்குவேஜ் லெட். ஸோ இட் இஸ் லாங்குவேஜ் லெட். இதோட டைம் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் ஒரு பீரியட் அளவு தான். ஒன்ஸ் இன் அ வீக் இருக்கும். இதோட கான்டெக்ட்ஸ் ஆர் செட்டிங் வந்து சம் கண்டென்ட் டாபிக்ஸ் ஆர் டாட் டியூரிங் த லாங்குவேஜ் பீரியட். இப்போ லாங்குவேஜ் பீரியடில் இங்கிலீஷ் இல்லைனா தமிழ் பீரியடில் கொஞ்சம் கண்டென்ட் சம்மந்தமாக, சயின்ஸ் சம்மந்தம், இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நான் சொன்னேன் இல்லையா எக்ஸாம்பிள், ஸோ அது சம்மந்தமாக கொஞ்சமாக பேசுகிறது. அந்த 45 நிமிஷம் ஒரு வாரத்தில் ஒரு பீரியடில் வந்து மட்டும் நம்ம அதனால் அது சாஃப்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோ ஒன்றும் ஹார்ஷாக நம்ம அந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, சாஃப்டாக தான் போடுறோம். ஹார்டுனா சப்ஜெக்ட் லெட். சப்ஜெக்ட் தான் இங்கே மெயின் ஃபோக்கஸ். 50% ஆஃப் த டைம் இஸ் அலோகேட்டட் ஃபார் த கரிக்குலம் ஒன்லி. கண்டென்ட்ஸ் வந்து half ஆஃப் த கரிக்குலம் இன் த டார்கெட் லாங்குவேஜ். ஸோ half ஆஃப் த கரிக்குலம் வந்து அந்த டார்கெட் லாங்குவேஜ்லேயே தான் நம்ம வந்து சொல்லித்தர போகிறோம். தட் இஸ் ஹார்ட். அண்ட் மாடலை பொறுத்த வரைக்கும் இதுவும் சப்ஜெக்ட் லெட் தான். சப்ஜெக்ட் தான் வந்து லீட் ஆகுது. 15 hours during a semester or term இந்த டைப் ஆஃப் மெத்தட் ஆஃப் டீச்சிங் இருக்கும். 15 ஹார்ஸ்க்கு சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் செலக்ட் டாபிக்ஸ் ஃப்ரம் சப்ஜெக்ட் சிலபஸ், டீச் இன் த டார்கெட் லாங்குவேஜ். இந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் தான் இன்வால்வ் ஆவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சிஎல்ஐஎல்ல லாங்குவேஜ் பீரியடில் சொல்லி தருவாங்கன்னு போட்டிருந்தாங்க. இங்கே வந்து சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் தான் வந்து இன்வால்வ் ஆகாங்க. தே செலக்ட் த டாபிக்ஸ் ஃப்ரம் த சப்ஜெக்ட்லேருந்து சூஸ் பண்ணி சொல்லி தருவாங்க, டீச் இன் த டார்கெட் லாங்குவேஜ். ஸோ தட் இஸ் மாடுலர் சிஎல்ஐஎல். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டார்கெட் லாங்குவேஜ். ஏன்னா லாங்குவேஜும் நம்மளுக்கு டெவலப் ஆகுது இந்த சிஎல்ஐஎல் மெத்தடை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இட் இஸ் த டிஃபிகல்ட்டி இன் பேலன்ஸ் பிட்வீன் த கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ். மோர் டைம் எடுக்கும். இதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இல்லை நம்மக்கிட்டன்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் டு செலக்ட் த கண்டென்ட். என்ன கண்டென்ட்னு செலக்ட் பண்ணுறது நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க். டீச்சருக்கு அது டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கும். இப்போ கண்டென்ட்டு, லாங்குவேஜ் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது? இப்போ லாங்குவேஜ் கிளாஸ் தனியாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்னு தனியாக சொல்லி தந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கிலீஷையும் சயின்ஸ் மூலமாக சொல்லித்தரணும். ஆனால் இங்கிலீஷ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா இங்கிலீஷுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா அது பேலன்ஸ் வந்து எதுக்குன்னு வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால அது கஷ்டம் அப்படின்றாங்க. மாஸ்ட்ரி இன் சப்ஜெக்ட் கண்டென்ட் அது வந்து ஒன்று. மாஸ்டர் இன் சப்ஜெக்ட் கண்டென்ட் ஆவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ளஸ். மைனஸை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் நாட் லேர்ன்ட் கிராமட்டிக்கலி. ஹை இன்டெலெக்சுவல் அசஸ்மெண்ட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ லாங்குவேஜ் கிராமர் பார்ட்லாம் இருக்கும் லாங்குவேஜில். ஸோ அதை வந்து நீங்கள் சயின்ஸ் மூலமாக சொல்லித்தர முடியாது. அது தனியாக இங்கிலீஷ்னு படித்தா மட்டும்தான் அந்த லாங்குவேஜை. தமிழ்லேயே இலக்கணம்னு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் தனியாக தமிழ் படிக்கும் போது தான் சொல்லித்தர முடியும். ஒரு சயின்ஸை வந்து தமிழ் மீடியத்தில் நீங்கள் தமிழ் புக்ஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதில் கிராமரை வந்து நீங்கள் வந்து திணிக்க முடியாது. ஸோ நீங்கள் தனியாக இருந்தால் படிக்கிறது வேறு. ரெண்டையும் வந்து சேர்த்து இன்டெகிரேட் பண்ணி படிக்கும்போது இந்த இது வராது. கிராமட்டிக்கலாக அவங்க லேர்ன் பண்ண மாட்டாங்க லாங்குவேஜை. அண்ட் ஆல்சோ அசஸ்மெண்ட். இதை வந்து நம்ம எப்படி அசஸ் பண்ண போகிறோம் குழந்தைங்கள? அவங்க ஒழுங்காக படிச்சிருக்காங்களா, அவங்க வந்து ஒழுங்காக அசஸ்மெண்ட்டை நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சோ அதை கண்டக்ட் பண்ணுறது, அதை அசஸ் பண்ணுறது கஷ்டன்றாங்க. இம்ப்ரூவ்டு சோஷியல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்கும் இந்த மெத்தடில். ஆனால் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் ஃபார் டீச்சர்ஸ் இதுக்கு தேவை. ஒரு ஸ்கூல் வந்து சிஎல்ஐஎல் மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது அப்படின்னா டீச்சருக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவை. ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் ஃப்ளெக்சிபிள் பிரெயின் இந்த மெத்தடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிது. ஆனால் நோ மோட்டிவேஷன் டு ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் செகண்ட் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கிறது இல்லை. அந்த ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.